Hi friends. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து நாங்கள் கேம்பிரிட்ஜ் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து கிச்சனருக்கும் கொஞ்சம் நியர்பையில் இருக்குது. இங்கே வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அப்படியே நம்மளுக்கு ஹால்வேலே வந்து விட்டுருவாங்க. நம்மளை சுற்றி வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எந்நேரமும். ஸோ அது என்ன டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்களோ அது மாதிரியே வந்து இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனரில் இருக்குங்க. கிச்சனரில் இன்னொரு மியூசியம் கூட இருக்குது. பட் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சதுனால பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரினா பசங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே வரதா இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து வாக்கின்ஸ்லாம் வந்து டிக்கெட்ஸ் கேரண்டீட் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்கேஸ் ஆன்லைன் டிக்கெட்ஸ்னால் ஃபுல் ஆகி அதுக்கப்புறம் இல்லைனா வந்து வாக்கின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் சேஃபர் சைடுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உள்ளே போனதுமே வந்து நிறைய ஒரு 500 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அது இறந்து போனதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி அப்படியே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா பட்டர்ஃப்ளைல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய பூச்சி, ஸ்கார்பியன், அதுக்கப்புறம் வந்து அந்த பக்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸுங்க. அவ்வளோ பெரிய பக்ஸ்லாம் இருந்துச்சு. நான் கூட என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன். அப்புறம் ஆக்ஸலாட்டல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பூச்சி வந்து இவர் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தார். நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தார். ஸோ என் பையன் தான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு போய் டச் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு பேசிக்காக இந்த அனிமல்ஸு அது ரிலேட்டடான எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் போய் ரொம்ப ஆர்வமாக பயப்படாமல் டச் பண்ணி என் பொண்ணுக்கும் வந்து தைரியம் சொல்லி டச் பண்ண சொல்லிகிட்ருக்கான். இந்த மாதிரி நிறையா பூச்சிகள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்து காமிச்சு டச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட நம்ம கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதாங்க ரொம்ப முக்கியமான இடம். உள்ளே போனோன்னே எங்களுக்கு வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இயற்கை விரும்பிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தாங்க. அவ்வளோ ஒரு இயற்கை ததும்ப இருந்துச்சு அந்த இடத்துல. நம்மளை சுற்றி பட்டாம்பூச்சிகள் வந்து பறந்துட்டுருக்கு, நம்ம மேலே வந்து உட்காருது. இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்றதே என்னால் நம்ப முடியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். நேரில் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து நம்மளாக போய் அதை எடுக்கிறத விட அதுவாக வந்து நம்ம மேலே உட்கார்றது தான் வந்து அவங்க அங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. என் பையன் தாங்க ரொம்ப ஆர்வமாக எல்லா பட்டர்ஃப்ளையும் அழகாக எடுத்து கையில் வச்சு காமிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த ப்ளூ கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை இருந்ததுங்க. அதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் மேலே வந்து உட்காரணுன்ட்டு. இனிஷியலாக என் பொண்ணு வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் பயந்துட்டு தான் வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளும் செட்டில் ஆகி பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து கையில் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி சின்னதாக ஊற்றிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி. அது அங்கே அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ஆமை கூட வெளில வந்து கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். அதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தோம்.
நான் முன்னாடியே சொன்ன அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை தாங்க. இந்த ப்ளூ கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது வந்து என் கையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸும் அங்கங்கே பறந்துட்டு இருந்ததுங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நமக்கு. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து ஃபுட்டு அங்கங்கே அழகாக அந்த ஆரஞ்சு பனானாலாம் வச்சுருந்தாங்க. பட்டாம்பூச்சிகள்லாம் அதை வந்து அந்த நெக்டர்ஸை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம மெயினாக டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் ரியல் பட்டர்ஃப்ளைஸும் நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து சும்மா ஒரு பட்டர்ஃப்ளை ஐஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை நம்ம வந்து கண்ணில் வச்சுட்டு அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த பிக்சர் வந்து வச்சு எடுக்கும்போது செம்ம சூப்பராக வந்துருந்தது. நாங்கள் எல்லாருமே வந்து அதை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். என் பையன் நான் கேட்ட ப்ளூ பட்டர்ஃப்ளை எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளை அது. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் எடுக்கணும்னு நான் ஃபஸ்ட்டுலேருந்தே என் ஹஸ்பண்ட்டை கூட கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து என் கையில் உட்காரணுன்னு என் பையன் வந்து அதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டான். அவன் தான் எல்லாருக்கும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு சுத்தமாக அதெல்லாம் எதுவுமே பயம் இல்லைங்க. அவனுக்கு பயமே இல்லை அப்படின்றது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நெத்தியில் விட்டுட்டு நின்றுட்டு சிரிச்சிட்ருக்கான். நாங்களாம் அதெல்லாம் கலாய்ச்சி செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோங்க. உள்ளே வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஏற்ற மாதிரியே டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. 30 டிகிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கோங்க. முன்னாடி வந்து ஜாக்கெட்ஸ்லாம் போட்டிருந்தா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம வச்சுட்டு வந்துடலாம். இந்த ஒரு மரவட்டை மாதிரி இருக்குது பாருங்களேன். இதையுமே வந்து நாங்கள் டச் பண்ணி பார்த்தோம். இது வந்து எனக்கு அந்த பிளாஸ்டிக்கில் பைப் மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு தொட்டு பார்க்கும்போது. இந்த பூச்சும் வந்து பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க. நாங்கள்லாம் கூட டச் பண்ண யோசித்தோம். பட் என் பையன் இதையும் போய் டச் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு டச் பண்ணிட்டான். அப்புறம் அவன் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான்ட்டாங்க. அவனுக்கு ஃபுல்லாக அந்த பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கிஃப்ட் ஷாப்புங்க. இங்கே வந்தால் பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நாங்கள் இத்தனைக்கும் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தோம். அப்படியும் அவங்க வந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதையாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அப்படியோ டைவர்ட் பண்ணி என் பையனுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த அனிமல்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணுவான். அவன் அந்த டாய்ஸ் அவன்கிட்ட நிறையா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டாயும் இங்கே வந்து அனிமல்ஸ் இல்லாதனால இன்செக்ட் வந்து எடுத்துக்கிட்டான். என் பொண்ணு வந்து அவளுக்கு ரைட்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக வந்து பென்சில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. மற்ற எல்லாமே நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்தோம். எல்லாம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்தது ஆஸ் யூஷுவல். நாங்கள் வந்து ஒரு கீச்செயின் மேக்னெட் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இப்போது மேக்னெட்ஸ் ரீசெண்டாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துக்கு போனாலும். ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
இது 3ஐயும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே கெஃபட்டீரியா இருந்துச்சு. அங்கே போயிட்டு பசங்களுக்கு மட்டும் சிம்பிளாக ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் மெனுவில் பார்த்திங்கன்னா காம்போ மாதிரி வச்சுருந்தாங்க. பீட்சா தாங்க, சீஸ் பீட்சா, ஜூஸு ப்ளஸ் குக்கி 3 சேர்ந்து வந்துச்சு. அவங்க பீட்சாவும் குக்கியும் சாப்பிட்டாங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக இந்த ரஃபல்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம். சிம்பிளாகவே லஞ்சை வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி வந்து சூப்பராக பார்த்துட்டோம். கையில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த கலர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய கலர்ஸில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என் பையன், என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த இடம் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணி பட்டர்ஃப்ளைஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இயற்கை ததும்ப இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.